சந்தர்ப்பமும் தேர்ந்தெடுப்போம். தேவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க 6 மாதம் முடிந்த ஒரு சந்தர்ப்பம். இந்த 6 மாதத்தில் உன்னோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இன்னொரு 6 மாதம் உனக்கு நான் தாரேன், உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாரேன், சரியானதை தேர்ந்தெடு. பைபிள்ல ஆதியாமத்தில் ஒரு குடும்பம் உண்டு. ஆதியாமம் 25ஆம் அதிகாரம் 29 34 வரை. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்த போது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனால அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணான். ஈசாக், ஏசா, யாக்கோபு 2 பிள்ளைகள். அவங்களோட அப்பட பேர் ஈசாக். ஈசாக்ட மனைவிட பேர் ரெபேக்கா. ரெபேக்கா. இந்த ஈசாக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க, ஏசா, யாக்கோப். ஏசா மூத்தவன், யாக்கோபு 2வது. ஆனா உண்மையில அவன் மூத்தவனா 2வதா பெரிய பிரச்சனை. ஏசா அம்மன வயிற்றுல இருந்து வெளியே வர்ற நேரத்தில் அவன் பிறக்கிறான். ஆனா 2 பிள்ளைகள். ஒன்று பிறந்தவுடன் அடுத்த பிள்ளை பிறக்க வேண்டும். ஆனால் இந்த பிள்ளை வெளியிலே வருகிறது. அந்த பிள்ளையின் குதிகாலை பிடித்து கொண்டு அவன் வெளியிலே வரான். அப்ப அந்த பிள்ளை முழுமையாய் வெளியே வர முதல் அடுத்தது வர ஸ்டார்ட் ஆகுது. அந்த கொஞ்சத்தில் அவன் மிஸ் ஆகி 2வதாய் மாறான். வேதாகம காலத்திலே ஒரு பண்புண்டு, சேஷ்ட புத்திர பாகம். முதலாவது பிறந்த மூத்த பிள்ளைக்கு சகல தெய்வீக ஆசீர்வாதம் உண்டாகும், உரிமைகள் கிடைக்கும், ஸ்லாக்கியங்கள், சம்பத், தெய்வீக ஆசீர்வாதம் உண்டாகும். பரம்பரை ஆயுதத்திற்குரிய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கும். அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டுள்ளா இருப்பாங்க. அந்த தேவ ஆசீர்வாதம், பரம்பரை சொத்து, இது எல்லாம் கிடைப்பதோடு சேர்த்து உபாகமம் 21:17 சொல்லுது, சேஷ்ட புத்திர பாகனுக்கு, அந்த புத்திர பாகம் இருக்கிறவனுக்கு இன்னும் ஒரு பங்கு கொடுக்கப்படும். வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்குண்டாக்க ஆசையெல்லாம் 2 மடங்கு அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன், சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே சொந்தம். அதாவது உரிமை, சம்பத், சொத்து, தெய்வீக ஆஸ்வதம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அப்பா அவன் சொத்தை பிரிக்கிற நேரத்தில் வீட்டில் 2 பிள்ளைனா அதை 3ஆ பிரிக்கணும். பிரிச்சு மூத்தவனுக்கு 1, 2வதுக்கு 1 கொடுத்துட்டு மிகுதி 1 திரும்ப மூத்தவனுக்கே கொடுக்கணும். அப்ப அது அவனுடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஆஸ்வதம். அப்ப குடும்பத்தில் எல்லாரை விட இவன் டபுளா இருப்பான். 5 பேர் குடும்பத்தில் இருந்தால் சொத்தை 6ஆய் பிரிப்பார்கள். 1, 2, 3, 4, 5 கொடுத்து மூத்தவனுக்கு மறுபடியும் அந்த சொத்தை கொடுப்பாங்க. அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. இந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றான். யாக்கோபு தன் வாழ்க்கையிலே தோல்வி அடைந்தான். எனக்கு அது கிடைக்கவில்லை, நான் நம்பர் 1 இல்லை, நான் தோத்துட்டேன், நான் கடைசி. வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய பேர் கடைசியில் இருக்கீங்க. நிறைய பரம்பரையில, குடும்பத்தில், உறவுல சித்தி, மாமா, மச்சான், பெரியப்பா, சித்தப்பா, இவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது உங்க குடும்பம் ரொம்ப சின்னதா இருக்குது, கீழே விழுந்த நிலையில இருக்குது. யாக்கோபு வாழ்க்கையில தோல்வியை கண்டான். என்னால் அப்படி பிறக்க முடியவில்லையே, நான் தோத்து போயிட்டேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 25-26 இந்த பிறப்பை பார்க்கலாம். மூத்தவன் சிவந்த மேனி உள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோமம் அங்கி போர்த்தவனை போல வெளிப்பட்டான். ஏசா அவன் என்ன செய்வானா, ரொம்ப செவசெவன்னு இருப்பான். அவன கையெல்லாம் முடி, உடம்பெல்லாம் முடி.
அவனுக்கு ஏசாண்டு பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றெடுக்கும் பொழுது ஈசாக்கு 60 வயதாச்சு. மூத்தவன் எல்லா சொத்தையும் எடுத்துட்டான். அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. நான் மிஸ் ஆகிட்டேன். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது போராடினான் யாக்கோபு. நான் எப்படியாவது முதலாவது பிறக்கணும், உன்னை விட நான் முதல்ல பிறக்கணும். இழுத்தான் முடியல. வாழ்க்கையில் அவன் தோத்து போனான். ட்ரை பண்ணினான், முடியவில்லை. பிறக்கும் பொழுது தோல்வி. பல வருடங்களுக்கு தோல்வி அடைந்த வாழ்க்கை. இந்த காலையில் எத்தனை பேருக்கீங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி பல வருடங்களாக ஜெயிக்க பார்த்து வாழ்விலே தோல்வி. ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்றீங்க, போட்டிகளிலே தோல்வி. உங்க வாழ்க்கை தோல்வி அடைந்ததுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்க முடியவில்லை, சொந்தமாய் வாகனத்தை வாங்க முடியவில்லை, சொந்தமாக ஒரு பெரிய வியாபாரத்தை வாழ்க்கையில வெற்றியாய் ஜெயிக்க முடியவில்லை. சொந்தங்கள் மத்தியிலே தலை நிமிர்ந்து பெரியவனாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியவில்லை. முயற்சிகள் எடுத்து வாழ்க்கையில தோல்வி அடைந்திருக்கலாம். கடந்த சில வருஷங்களாய் நீ தோல்வி அடைந்திருக்கலாம். ஏன் ஜனவரியிலிருந்து இந்த ஜூன் வரை தோல்வி அடைந்திருக்கலாம். உன் வாழ்க்கையை யோசித்து பாரு. எங்கே நான் ஜெயமா இருக்கிறேன்? ஏதாவது ஒண்ணுல நான் யூனிக்காய், நான் பெரிய இடத்துல இருக்கேனா? இல்லை. யாக்கோபு வாழ்க்கையில் அவன் தோல்வி அடைந்தான். ஆனால் ஒரு நாள் அவனுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சு. கர்த்தர் இன்றைக்கு இந்த காலையில உங்க எல்லாருக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்க போறாங்க. இதுவரை சாதிக்காத ஒரு காரியத்தை இந்த 6 மாசத்துல நீ சாதிக்க போகிறாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ தோல்வி அடைந்து இன்னொருவனுக்கு வேலை செஞ்சு ஒரு அடிமையாக வாழ்க்கையில மனமுடைந்து போய் நீ இருக்கலாம். கர்த்தர் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். சத்தமாய் சொல்லுங்கள், ஒரு சந்தர்ப்பம். சொல்லுங்க, ஒரு சந்தர்ப்பம். சொல்லுங்க, ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஆண்டவர் தருகிறார். சொல்லுங்க, ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சான்ஸை கற்றுக் கொடுக்க உட்காங்க. 56 வருஷங்கள் வாழ்ந்த எனக்கு வால்டர், நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். இந்த 6 மாசம் வாழ்ந்த உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். இந்த சர்ச்சை நீ நம்பவன்னா கொண்டு வர வேண்டும். பொருளாதாரத்தில் நீ நம்பவனா வர வேண்டும். உன் வாழ்க்கையில் பணத்தில் நீ நம்பவனா வர வேண்டும். நீ மூத்தவனாக வேண்டும். மூத்தவனாக முடியாத, ஒன்னாவது வர முடியாத அத்தனை பேரும் கர்த்தர் வரும்படி ஒரு காலத்தை, சந்தர்ப்பத்தை அவர் கொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பம் கொடுக்க வாழ்க்கையில சந்தர்ப்பம் நல்லது. ஆனா சந்தர்ப்பத்தை விட தேர்ந்தெடுப்பு முக்கியம். சந்தர்ப்பமும் தேர்ந்தெடுப்பும். சந்தர்ப்பம் வரும், ஆனா சரியான சூஸ் பண்ணாட்டி உன் வாழ்க்கை தோத்துவாய். ஒரு நாள் இந்த அண்ணன்காரன் ஏசா, அவன் தான் பெரிய வசதி, என மூத்தவன். அவன் வேட்டையாடுறவன். வேட்டைக்கு போய் அதுதான் அவனுக்கு வாழ்க்கை. அவனுக்கு பணம் இல்லாமல் இல்லை, பொருள் இல்லாமல் இல்லை, சாப்பாடு இல்லாமல் இல்லை. எவ்வளோ ஆடு மாடுக்கும் அது அவங்க லைஃப். எங்களுக்கு ஒரு சில நேரம் ஜிம்முக்கு போகணும், அது ஒரு லைஃப் மாதிரி. அதுமா அவனுக்கு ஒரு லைஃப் வேட்டையாடுது. இவன் வேட்டையாட போயிட்டு நல்லா டயர்டாவான். அந்த நேரத்தில் பைபிள் சொல்லுது, இவன் யாக்கோபு கூழ் காய்ச்சி கொண்டிருந்தான். ஆதியாமம் 25-29 சொல்லுது, அவன் கூழ் காய்ச்சி கொண்டிருக்கான். ஒரு கூழ். அடுத்த வசனம் சொல்லுது, சிவப்பான கூழிலே நான் சாப்பிடத்தா ஒரு கஞ்சி செஞ்சு கொண்டுதான். யாக்கோபு தோல்வி அடைந்தவன். ஆனா என் வாழ்க்கையில நான் எப்பயும் கடைசி, என் வாழ்க்கையை நான் மாற்ற வேணும் என்று சொல்லி அவன் கூழை சமைச்சு கொண்டுக்கான். சமைச்சு கொண்டு அண்ணன் வாகான் வந்து சொல்லான், தம்பி கொஞ்சம் கூழ் தாடா, கஞ்சத்தான், அந்த சிகப்பு கஞ்சத்தான்னு சொல்லான். அவன் பாவிச்சான். அவன் சொல்லுறான், நான் இந்த கஞ்சி உனக்கு தாரேன், ஆனா இனிமேல் நான் தான் வீட்டுல மூத்தவன், அந்த பதவி எனக்கு தா. மூத்தவன் பதவி எடுப்பதற்காக
அவன் முயற்சியை செய்கிறான். லைஃப்ல ஒன்னாவது இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வாளாக அல்ல, நான் உன்னை தலையாய் மாற்றுவேன். நீ கீழே இல்ல, நீ ஒரு வேலைக்காரனாக அல்ல, நீ ஒரு பொஸ்ஸாய் மாற வேண்டும். கர்த்தர் இந்த கூட்டத்தோடு நிறைய பேர தொழில்களை கேன்சல் பண்ணி வியாபாரிகளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்க சில இம்போர்ட் பண்ண போறீங்க, சிலர் 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 சாப்பாடு கடைகள் போட போறீங்க. இவன் கிடைச்ச சந்தர்ப்பத்தை விடல. உங்க வாழ்க்கையில் கடந்த வருஷத்துல, கடந்த 6 மாசத்துல உங்களுக்கு எவ்வளவு சந்தர்ப்பம் கிடைச்சு, ஆனா எதுக்காக விட்டுட்டீங்க? ஏதோ காரியத்துக்கு உங்க லைஃபை விட்டுட்டீங்க, லூஸ் பண்ணிட்டீங்க. நல்லா படிச்சிருந்தா இன்னைக்கு எங்க இருந்திருக்கலாம். கிடைச்ச பணத்தை எல்லாத்தையும் பத்திரமா சேர்த்து சேர்த்து சேர்த்திருந்தா இன்னைக்கு எங்க இருந்திருக்கலாம். என் வாழ்க்கையை பத்திரமா வச்சு கொள்ள வேண்டும். வீணான செலவுகளை செலவு செய்யக்கூடாது. என் சான்ஸ விடக்கூடாது. இந்த 6 மாசத்துல நீ வாழ வேண்டிய வாழ்க்கைய வாழு. இந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்லுங்க, ஆண்டு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்காரு. வாழ வேண்டிய வாழ்க்கை இந்த மாசம் வாழு. தேவனுக்கு ஒரு புதிய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஒரு 6 மாசத்தை தருகிறார். நம்பர் 1 மாறுவதற்காக, பெஸ்டாய் மாறுவதற்காக, உங்க வாழ்க்கை அடுத்த நிலையை உங்கள் ஜெபம் உங்க வாழ்க்கையில வர வேண்டும். வாழ்க்கையில ஒரு நாளும் உங்க நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த நிலை ஜெபத்தால மட்டும் வராது. நல்லா சோத்திரம் பண்ணி சோத்திரம் பண்ணி சோத்திரம் பண்ணி பைபிள் வாசிக்கணுங்க, அதனால நீங்க மேல வரணும்னு சொல்ல முடியாது. போன வெள்ளிக்கிழமை சொன்னேன், நிறைய உபவாசம் பண்ணுறவங்க, நிறைய ஜெபிக்கிறவங்க, நிறைய ஊழியம் செய்யறவங்க கூட கடனா இருக்காங்க. தசம் பாது கொடுத்து கடனா இருக்காங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு நாளும் ஜெபத்தினால மட்டும் நீங்க மேல வர மாட்டீங்க. இப்படிப்பட்ட பிரசங்க நீங்க வேற எங்கேயும் கேட்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையின் உயர்வு உங்க தேர்ந்தெடுப்புல இருக்கு. நீங்க என்னத்தை சூஸ் பண்றீங்க? ஏசா ஒரு நாள் வேட்டைக்கு போய் களைத்து வரும் பொழுது யாக்கோபுடைய கையில சிகப்பான கூழ் இருந்துச்சு, ராசவெள்ளி கிழங்கு இருந்துச்சு. அவன் சொல்றான், நான் இளைத்து போயிருக்கிறேன். 25-30 அந்த சிவப்பான கூழ்ல அந்த கூழை கண்டோன்ன அதத்தா. அப்ப யாக்கோபு சொல்லலாம், தாரு. அப்படின்னா நீ சேஷ்ட புத்த பார்த்து, இவனுக்கு சேஷ்ட புத்த போன பரவாயில்ல, இது வேணும். அப்படின்னா பரம்பரை 1000க்கு ஆசீர்வாதம் வேணாம், அதை விட இது வேணும்னா இவன் எந்த மாதிரி கூலை செஞ்சிருப்பான். அந்த கிளாஸ் எப்படி பளபளத்திருக்கும். தன் உயிரை காப்பாற்றாம அதை கேட்டான். அவன் என்ன செஞ்சானா, அதை பார்த்து அவன் அட்ராக்ட் ஆகிற அளவுக்கு, கவர்ச்சி வாங்க அளவுக்கு அதை செஞ்சான். பெஸ்டா செஞ்சான், குவாலிட்டியா செஞ்சான். எனவே அதை கொடுத்து இதை எடுத்து தான் வாழ்க்கையில மேல வரதுக்கு இதை நல்லா குவாலிட்டியா செஞ்சான். அவன் ஏசாத பார்த்தோன்னு அந்த கூழ் உயர்ந்ததாக, மதிப்பானதாக, பெருமதியாய் கண்டான். இன்னைக்கு மக்கள் பெருமதியை தேடுறாங்க. மக்கள் ஒரு மதிப்பான பெருமதி, குவாலிட்டியான தேடுறாங்க. மக்கள் குவாலிட்டியை தேடுனா நீ குவாலிட்டியாய் வாழு. நான் இந்த சர்ச்ல குவாலிட்டியா பெஸ்ட் சாமன் கொடுத்தா மக்கள் என்கிட்ட வருவாங்க. என் சாமனை விட இன்னொரு இடத்துல குவாலிட்டியா இருந்தா எல்லாம் அங்க போவாங்க. வாழ்க்கை குவாலிட்டி பண்ணு, உன் லெவலை மேல கூட்டு, பெஸ்டா கொடு. இந்த வருஷம் பெஸ்டா கொடு. நீ படிக்க ஒவ்வொரு பாட்டும் பெஸ்டா இருக்கட்டும். நீ எடுக்க ஒவ்வொரு வீடியோவும் பெஸ்டா இருக்கட்டும். நீ கை வைக்க ஒவ்வொன்றும் குவாலிட்டியா பெஸ்டா இருக்கட்டும். எதை செய்ய அதை பெஸ்டா செய். உன் நேரத்தை பெஸ்டா செய், அதை குவாலிட்டியா செய். நடந்தா என்ன, எலும்புனா என்ன, பேசினா என்ன, உட்காந்துன்னா படுத்தா என்ன, லைஃப்ல எல்லாம் பெஸ்டாக்கணும். இந்த சர்ச் பெஸ்டா கொடுக்கணும். இந்த சர்ச்ல எல்லா ஊழியம் பெஸ்டா கொடுக்கணும். எல்லாம் நம்ம வண்ண கொடுக்க வேணும். ஒரு பெருமதி இருந்தா பெருமதி உள்ள மதிக்கிறாங்க. பணக்காரனை தான் இன்னைக்கு உலகம் மதிக்குது. எங்களெல்லாம் மதிக்காங்கல்ல, எங்களை மதிக்காங்கல சொல்லி கொண்டிருக்காத. உனக்கு விலங்கு தானே பணக்காரன் தான் மதிக்கானு. அப்ப பணக்காரனா மாறு. உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது உலகம் உன்னை மதிக்கும்.
உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி விட்டால் வாழ்க்கையின் தத்துவங்கள் சிலாக்களோட ஆயின் இருக்கணும், சிலாக்களோட பாயின் இருக்கணும். சிலாக்களுக்கு கை கொடுக்கணும், சிலாக்களுக்கு கை பிடிக்கணும். கை கொடுக்கிறது சொல்லுது சிலாக்களை கைப்பிடி, பிடிக்க வேண்டிய இடத்துல பிடி. உன்ன வாழ்க்கை நீ பார்த்துக்கோ. உன்னை பெருமதியாக்க உனக்கு மட்டும்தான் முடியும். உன்னை பெருமதியாக்க உனக்கு யாராலும் முடியாது, நீ தான் செய்யணும். இந்த 6 மாசம் குவாலிட்டியா வாழ்வேன், பெஸ்டா வாழ்வேன், அந்த தீர்மானம். யாக்கோபு கூழ் சமைச்சு கொண்டுதான். யாக்கோபுக்கு நல்லா சமைக்க தெரியுமா தெரியாதா? சத்தமா சொல்லுங்க. அவனுக்கு நல்லா சமைக்க தெரியாது. ஆனா அண்ணன் சேஷ்ட புத்தத பாகத்தை எடுக்கிறதுக்கு தெரியாததை கூட அவன் தெரிஞ்சு கொண்டு செஞ்சான். உனக்கு தெரியாததை தெரிஞ்சுக்கோ, படிக்க வேண்டியதை படிச்சுக்கோ, நீ அவனை உருவாக்கிக்கோ. நீ கை வைத்து செய்வதெல்லாம் நான் உன்னை வாய்க்க பண்ணுவேன். இது தெரியாது இது தெரியாது நீ இருக்காதீங்க. ஐயோ எனக்கு ஏலாது, நான் அவங்கள மாதிரி இல்ல, அவங்கள போல எனக்கு டேலண்ட் இல்லைன்னு இருக்காத. வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் எடுத்து வை, பயம் இல்லாம செய். உன்னை தேடி கர்த்தர் வரும்படி செய்வார். முடியாத ஒன்றுமில்லை, கர்த்தர் முடியாதகளை முடிய செய்வார். அவர் சொல்லுகிறார், நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்வேன். கர்த்தர் இந்த காலையில சொல்லாரு, உன்னால தொட முடியாத காரியங்களை நான் தொடும்படி இந்த 6 மாசத்துல செய்வேன். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வைப்பாரு. நீ உன்னை சின்னவன் நினைச்சுக்கணுக்கா, உனக்கு தெரியாம இருக்காத. எங்க குடும்பம் இப்படி வசதியா வாகனம் வாங்க குடும்பம் இல்லை. ஆனா இன்றைக்கு எவ்வளவு பெரிய நிலைமையில கத்துங்களை வச்சுக்கிறது. லைஃப்ல ரிஸ்க் எடுக்கப்படி, லைஃப்ல ரிஸ்க் எடுக்கப்படி. அவனுக்கு சமைக்க தெரியாது, அவனால் செய்ய முடியாததை தன் வாழ்க்கையின் எதிர்காலத்துக்காக செஞ்சான். அவன் சொல்லல, ஐயோ எனக்கு இந்த கூழ தக முடியாது. அவன் பார்த்தான், செகப்பா அழகா பெருமதியா இருந்தாலும் நான் அதை அடைய வேணும், அதை அடைய வேணும். உங்க லைஃப்ல இலக்கு ஸ்ட்ராங்கா இருந்தால் உங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஸ்ட்ராங் ஆக்கும். எப்படியாவது சேஷ்ட புத்த பார்த்து அடைய வேண்டிய தீர்மானம் எடுத்தான். லைஃப்ல இன்னைக்கு ஒன்ன தேர்ந்தெடு. நான் இருக்கிற அந்த கொஞ்ச காலம் இதுக்காக வாழ போறேன். வாழ்க்கையில் ஒன்ன தேர்ந்தெடு, அதற்காக செயல்படு. லைஃப்ல நீ இரண்டாவதா இருக்காது, நீ கடைசியாக்குது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஆகு. ஜீசஸ் சேஸ் கொழும்புல நம்பர் 1 இருக்க வேண்டும். நீங்க உங்க வாழ்க்கையில நம்பர் 1 இருக்க வேண்டும். உங்க சொந்தத்துல சித்தி மாமா மச்சான் பெரியப்பா எல்லாருடைய பிள்ளைகளை விட நீ நம்பர் 1 இருக்க வேண்டும். கர்த்தர் அதை செய்ய போகிறார். பெரிய இடத்துக்கு வா. இந்த சர்ச்சிலே பெஸ்ட் சிங்கர் ஆகு. இந்த சர்ச்சிலே உனக்கு பெஸ்ட் சிங்கர் ஆக முடியாட்டி நீ எப்படி கொழும்புல பெஸ்ட் சிங்கர் ஆவா? நீ எப்படி இலங்கையில பெஸ்ட் சிங்கர் ஆவா? நீ எப்படி ஆசியால பெஸ்ட் சிங்கர் ஆவா? நீ எப்படி வேர்ல்ட்ல பெஸ்ட் சிங்கர் ஆவா? காலாட்களோட ஓட முடியாது உன்னால், குதிரைகளோடு எப்படி ஓட முடியும்? அப்ப நீ டைம் கொடுக்கணும், சமைக்க டைம் கொடுக்கணும், அதுக்காக வாழ வேணும். உன் லைஃபை குவாலிட்டி பண்ணு. நான் எல்லாரை விட குடும்பத்தில் பெரியவனா இருக்க வேண்டும். முடியாததை செய்யுங்க. பாஸ்டர் எனக்கு முடியாது செய். இயேசு ஒரு இடத்துக்கு வந்தாங்க, ஒரு முடவனை பார்த்தாங்க. முடவனை பார்த்து என்ன சொன்னாங்க? நடக்க இயலாதுன்னு பார்த்து என்ன சொன்னாங்க? எழுந்து. அவனே தான் நடக்க இயலாது. இயேசு ஜெபம் பண்ணாரா? இல்ல. நடக்க இயலாத பாஸ்டர் சொல்ல எலும்பி நட. இன்றைக்கு எத்தனை பேர் நடக்க முடியாம இருக்கீங்க? கர்த்தர் சொல்றாரு, எலும்பி நட. நீ நடப்பாய், நடப்பாய். கடவுள் தொடோன்னு இருக்காத, நான் எலும்புவேன் நடப்பேன். குருடனை பார்த்து என்ன சொன்னாரு? பாருன்னு சொன்னாரு. அவன் தான் குருடன், அவனுக்கு பார்க்க பார்வையில்லை, ஆனா அவன் பார்த்தான். அதை விட எனக்கு பிடிச்சது செத்தவங்கிட்ட போய் சொன்னாரு, எலும்பி வெளியே வான்னு. செத்தவன் எப்படி வருவான்?
அவனை உயிருள்ளவனை மாத்தணும். செத்தவனுக்கு சொல்லாரு எலும்பி வான்னு. இந்த 6 மாசத்துல கர்த்தர் 7வது மாசத்துல சொல்லாரு, நிறைய பேர் செத்து போய்க்கிங்க. வாழ்க்கையில யார் மூலமோ ஏமாந்து போய் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உங்களை யாரோ புதைச்சி போட்டாங்க, யாரோ கல்லால மூடிட்டாங்க. கர்த்தர் சொல்ல, என் மகனே என் மகளே வெளியே வா. எத்தனோ பேர் இந்த நாட்களை எழுப்ப போறீங்க. இந்த ஜூலை மாதம் முடிவதற்குள்ள கர்த்தர் பலகை வெளியில come on church அவ கொண்டு வருவா. உட்காங்க லைஃப்ல பெஸ்டா கொடுங்க. நீதிமொழிகள் 18:16 ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியவர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போயிடும். ஒருவன் கொடுக்கும் பெருமதி, வெகுமதி, ஒரு gift. A man's gift makes room for him. அவனை கிரேட் பெரிய மக்கள். நீங்க பெரிய இடத்துல போய் இருக்க வேணா, நீங்க கொடுக்க பரிசு தான். இப்ப உதாரணம், இப்படி தப்பா நினைக்காது. எனக்கு ஷர்ட் கொண்டு தராங்க, இன்னொரு ஆள் டிஷர்ட் தரான், இன்னொரு ஆள் பேண்ட் தரான், இன்னொரு ஆள் வாட்ச் தரான், எல்லாம் தந்து கொண்டு எனக்கு ஒரு ஆள் புது கார் கொண்டு வந்து கொடுக்காங்க. இந்த கார் கொடுத்தவன நான் என்ன செய்வேன், எப்பயும் பெரிய இடத்துல வச்சுக்குவேன். அம்மா வேலை அவனை நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க அம்மாக்கு அம்மா இவதான், அண்ணே இந்த இவதான், அவனை எங்க வீட்டில் ஏதாவது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுவேன். ஏன்னா அவன் பெருசா கொடுத்தான். உன் லைஃப்ல உன் ஆஃபீஸில் நீ மற்றவங்க கொடுக்காதது கொடு, மற்றவன் செய்யாத வேலையை செய். எல்லாரும் இப்படித்தான், நான் ஏன் இப்படி நினைக்காத. நீ பெரிய காரியத்தை செய், உன் லைஃப்ல நீ பெரிய இடத்துக்கு வருவாய். உங்களுக்கு தேர்ந்தெடுப்பு அது. உங்க நீண்ட கால பயணத்துக்கு வெற்றியாய் வாழ வேணும். உங்களுக்கு ஒரு விஷன் வேணும். இதுதான் இன்றைக்கு நான் பேசி கொடுக்க இடத்துல நான் இங்க வரணும். ஒரு தேர்ந்தெடுப்பு வேணும். தேர்ந்தெடுப்பு உங்க பேரை மாற்றும். என் பேர் இந்த 6 மாசத்துல நான் மாத்திடுவேன். உங்க தேர்ந்தெடுப்பு சரியா இருந்தா உங்க பிள்ளைகள் வாழ்க்கை உயரும். ஏசா பெருமதியான கூலுக்காக சேஷ்ட புத்திர பார்த்து விட்டான். எனவே நான் தேவன் அவனை பார்த்தாரு, அவனுடைய பேரை கீழே போட்டாரு. ஆதியாகமம் 25:30 சொல்லுது, அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, இந்த சிவப்பான கூழை நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கேன் என்றான். இதனால் அவனுக்கு ஏதோ, அவனுடைய பேர் என்ன, ஏதோ. ஆனா யாத்ராகமம் 3:6 ஆண்டவர் மோசேக்கு தன்னுடைய பேரை சொல்லும் பொழுது என்ன சொல்றார், பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஏசாவின் தேவனும். பாங்க, மூத்தவன் ஆபிரகாம், ஆபிரகாமுடைய மகன் மூத்தவன் ஈசாக், ஈசாக்கு மூத்தவன் யாரு, ஏசா. ஆனா யாக்கோபு சொல்லார், ஆண்டவர் பிறப்புரிமையை விட தேர்ந்தெடுக்கும் உரிமையை தான் முக்கியப்படுத்துவார். எங்க குடும்பத்தில் 4 சகோதரிகள். நாங்க எல்லாம் அம்மாக்கு தான் பிறந்தோம். ஆனா அதுல நாங்க தேர்ந்தெடுப்பு தான் முக்கியம். தேவன் ஏசாட பேரை சொல்லல, அவனுடைய பேர் ஏதோம், இவனுடைய பேர் இஸ்ரவேல். இன்றைக்கு உலகமே நடுங்க அளவு கத்து எத்தனை 1000 வருஷங்கள் வச்சுக்க உன் பேரை கத்து மார்க் பண்ணுவா. விட்டுறாத, சாதிக்க வேண்டிய சாதி. கடைசி என்ன நினைச்சதமா, யாக்கோபு அதை கொடுத்த பிறகு ஐயோ கொடுத்துட்டனே, ஐயோ விட்டுட்டனே, மிஸ் பண்ணிட்டனே, என் வாழ்க்கையில படிப்பை மிஸ் பண்ணிட்டனே, என் வாழ்க்கையில இதை மிஸ் பண்ணிட்டனே. ஏசாயா 12:17 ஒருவனும் வாசிங்க, ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாதை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாயிராதபடிக்கு ரொம்ப எச்சரிக்கைங்க, கவனமாக. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் தள்ளப்பட்ட அறிவிகள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுது. அழுதா, தப்பு பண்ணிட்டேன், வாழ்க்கையில வல்லமையான சந்தர்ப்பத்தை இழந்துட்டேன். கண்ணீரோடு அழுதான். ஆனா கிடைக்கல. படிக்க வேண்டிய காலத்துல படிக்காம இப்ப நான் செய்ய நினைச்சா முடியாது. சம்பாதிக்காம இப்ப செய்ய நினைச்சா முடியாது. இன்னொருத்தவனுக்கு வாலிபம் வருமா,
வாழ்க்கையிலே சில காரியங்களை இழந்தால் வாழ்க்கையில திரும்ப ஒருபோதும் பெற முடியாது. கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் அவன் திரும்ப காணவில்லை. மனம் திரும்புதல் எல்லா நேரங்களிலும் வேலை செய்யாது. எல்லாம் கண்ணப்பாங்க. மனம் திரும்புதல் எல்லா நேரங்களிலும் வேலை செய்யாது. நம்பிக்கை உடைத்தால் 1000 சொறி சொன்னாலும் குப்பையில் தான். நம்பிக்கை உடைந்தால் உங்கள் மன்னிப்பு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. சரியான நேரத்தில் சரியானதை செய்து வெளிப்படுத்து. நீ இந்த வல்லமையான சந்தர்ப்பத்தை இழக்காத. தேவன் பிறப்புரிமையை விட உங்க தேர்ந்தெடுப்புல உறுதியாக்கா. ஏசா ரொம்ப சிறப்பானவன், ஆனா வாழ்க்கையில தரத்தை இழந்துட்டான், சந்தர்ப்பத்தை இழந்தான். வாழ்க்கையில் ஆண்டு உனக்கோ சந்தர்ப்பம் கொடுக்காது. ஏன் இந்த சர்ச்சை நல்லா செய்யறதுக்கு எனக்கு காட் கொடுக்க இது லாஸ்ட் சான்ஸ் யாருக்கு தெரியும்? தெரியாது. இந்த போய கூட்டத்துக்காக நான் பல மணி நேரம் ஜெபத்தில் இருக்கணும். இந்த சர்ச்சை நான் நல்லா செய்யறதுக்கு நான் நிறைய டைம் கொடுக்க வேண்டியிருக்கு. உங்க வாழ்க்கையை பரம்பரையை மாற்றலாம். இந்த சந்தர்ப்பத்தை வல்லமையாய் சரியாய் பயன்படுத்திக் கொண்டால் இந்த முழு பாதாளமும் சேர்ந்தாலும் உங்களை எதிர்க்க ஆள முடியாது. கடைசி ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். ஒரு கிராமத்தில் 2 பசங்க இருந்தாங்க. 2 பேருக்கும் ஒரே வயசு, ஒரே ஸ்கூல் போனாங்க, ஒரே திறமையா இருந்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்க ஆசிரியர் மாஸ்டர் சொன்னாங்க, தம்பி 2 பேர் லைஃப்ல ஒரு வல்லமையான சந்தர்ப்பம் உங்களுக்கு. டெய்லி 1 hour படிங்க. டெய்லி ஒரு இடத்துல இருந்து 1 hour படிங்க. உங்க லைஃப் முன்னுக்கு வரும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை செய்யுங்க. எதிர்காலத்தில் பெரிய இடத்துல போன. ஆனா இந்த மூத்தவன் முதலாவது ஆள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினான். நேரத்தை சரியா பயன்படுத்தினான். கஷ்டங்கள் மத்தியில செஞ்சான், வாழ்ந்தான், 1 hour படிச்சு வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வந்தான். இந்த மூத்தவன் இந்த ஒரு ஃப்ரெண்ட் நல்லா படிச்சான். இது பாச சொல்லிட்டான்னு படிச்சான், மத்த விட்டான், வாழ்க்கையில கீழே விழுந்துட்டான். இந்த 6 மாசம் உங்க லைஃப எப்படி வாழ போறீங்க? வாழ்க்கையில ஆரம்பம் கஷ்டமா இருந்தால் பின்னு நல்லா ஆக்கலாம். ஆரம்பம் லேசாக இருந்துச்சுன்னா பின்பு கஷ்டமாக்கலாம். இந்த 6 மாசத்துல ஒவ்வொரு மணித்தியாலமும் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில வெற்றியாய் வாழுங்க. உங்க வாழ்க்கை ஆஸ்வதமாக்கும்.